ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்லாஹ் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அமைதியும் வற்றாத கருணையும் அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த மறைந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களுக்கு பின் நல்லதை எடுத்து சொன்ன நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாயிலும் கடமையான தொழுகையிலே கலந்து கொண்டு அவருடைய அந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஏகையினுடைய சாந்தியும் சமாதானமும் பற்றாத கருணையும் அளவில்லா என்றென்றும் நின்று நிலவட்டமாக பிரார்த்தனை செய்வதற்காக என்னுடைய கணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாம் கோடான கோடி மக்களை நம் கண் முன்னால் நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பேரு நம்மளுடைய வாழ்க்கையில வந்திருப்பார்கள், சென்றிருப்பார்கள். நாம் பல நபர்களை இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆட்களாக நாம் எண்ணியிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையை குறித்து நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அவர் மிகப்பெரிய அளவுல சாதிச்சிருக்கிறார். ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு பதவியில இருக்கிறாரு. அவருடைய மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய புகழுடைய உச்சத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். உலகத்திலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக இருக்கிறார். உலகத்திலே நம்பர் 1 செல்வந்தனாக இருக்கிறார் என்றெல்லாம் இந்த உலகத்தில் நாம் எத்தனையோ பேர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து எத்தனையோ பத்திரிகைகள் கூட வந்தது. சில டிவிகள் கூட அவர்களுடைய உயர்வுகளை குறித்து, அவர்களுடைய உயர்வு எந்த அளவுக்கு இருக்குது என்பதை குறித்து ஒரு பேட்டி எடுப்பாங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். இப்படி கோடான கோடி மக்கள் உலகத்தில் இருந்தாலும் கிட்டத்தட்ட 850 கோடி மக்கள் தொகைக்கு மேல் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இவ்வளவு பெரிய மக்கள் தொகைகள் இருந்தாலும் இந்த மனித சமுதாயத்தை குறித்து இறைவனுடைய பார்வை என்ன, இறைவனுடைய செய்தி என்ன? அகில உலகத்தையும் படைத்த இந்த அந்த சராசரத்தையும் படைத்த இறைவன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களை குறித்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், எல்லோரையும் அல்லாஹ் ஒரு நஷ்டவாதி என்று நமக்கு சொல்கிறார். எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். உலகத்துல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அனைவரை குறித்தும் அல்லாஹ்வுடைய பார்வை என்ன? அத்தியாயம் 103 அல் அஸ்ர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர்,
மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. எல்லா மனிதரையும் அல்லாஹ் சொல்றான். இவர் அவர் என்று சொல்லாமல் நாம் யாரையெல்லாம் மிகப்பெரிய ஆட்களாக இந்த உலகத்தில் இணைந்திருக்கிறோம். ஒருவர் வந்து நின்றால் ஒரு பெரிய ஆளா இருக்கிறார் சொன்னால், ஒரு மிகப்பெரிய உச்சியில இருக்கிறார் சொன்னால், அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்ன பல லட்சக்கணக்கான மக்கள் அவர் பின்னால் இருக்கிறார் சொன்னா நம்மளுடைய பார்வை என்ன? பெரியாளரையா நாம நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் எல்லாரையும் நஷ்டவாளிகள் என்றுதான் எல்லாரையும் ஒரே லிஸ்ட் வைக்கும். அல்லாஹ் யார் நஷ்டவாளிகள் இல்லை என்பதை பிறகு சொல்லிட்டாங்க. எல்லாரும் நஷ்டவாளி தான். எல்லாருமே இந்த உலகத்தில் எதையெல்லாம் நீங்கள் செய்திருக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் புகழுடைய உச்சத்தில் இருக்கிறோம், விஞ்ஞானத்துடைய உச்சத்தில் இருக்கிறோம். நாம நினைச்சா இன்னைக்கு எந்த கல்வியை வேணாலும் கண்டுபிடித்து இந்த உலகத்தை தாண்டி இருக்கக்கூடிய பிற எல்லா விதமான கோள்களையும் எல்லா கோளையும் எங்களால் அடைய முடியும் என்று நினைக்கிறார்களே, இவர்கள் அனைவரை குறித்து தான் நல்லா சொல்லி காட்டுகின்றான். நஷ்டவாளி தான். பிறகு அல்லாஹ் யார் நஷ்டவாளி இல்லை என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இல்லல்லதீன ஆமனு, யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, இல்லல்லதீன ஆமனு, யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, அமிலு, யார் நன்மையான காரியங்கள் செய்கிறார்கள். உலகத்தில் நன்மையான காரியங்கள் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. ஏழைக்கு உணவு அளிக்கக்கூடியவங்கள பாருங்க, இந்த மதத்தை சேர்ந்தவங்க தான் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் கொடுக்கக்கூடியவங்க தான் செய்யறாங்க. யாருக்கெல்லாம் அந்த உணவு அந்த குணங்கள் இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் என்ன நினைக்கிறாங்க? நம்ம ஏழைக்கு உணவு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், அந்த எண்ணங்கள்லாம் இருக்கு. ஆனா இவங்களும் அந்த விஷயத்த வர மாட்டாங்க. ஏன்? யார் அல்லாஹ் என்ன சொல்றாங்க? இல்லல்லதீன ஆமனு, யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறார். நம்பிக்கைனா என்ன? ஈமானை சேர்ந்த விஷயம். அல்லாஹ் சொல்றாங்க, ஆமன்து பில்லாஹி, நாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக, மலாயிகத்திஹி, வானவர்களை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக, குத்துபிஹி, வேதங்களை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக, ருசுலிக், நாம் நபிமார்களை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக, யௌமில் ஆகிர், மறுமை நாளை நம்பக்கூடியவர்களாக, விதியை நம்பக்கூடியவர்களாக இருக்கும். இவர்கள் தான் நம்பிக்கை கொண்டவர். இதுல ஏதாவது ஒன்று நம்ம இடத்துல இல்லை என்றாலும் அது நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல வராது. அப்ப இதை எல்லாம் ஒருவர் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அமீலு, நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும். அமீலு சாலிஹாத்தி வந்தவா சௌபில் ஹக்கி வந்தவா சௌபி. பிறகு அல்லாஹ் சொல்லி காட்ட, நன்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் போதித்து கடைபிடித்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களே, இவர்களை தவிர எல்லாரும் நஷ்டவாளிகள் தான். இப்ப நாம அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வை நம்பிக்கை வச்சதுனாலதான் தொழுகைக்கு வந்திருக்கிறோம், ஜும்மால கலந்துருக்கிறோம், தொழுது இருக்கிறோம், சொன்னதான தொழுகையை தொழுதுட்டு நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஆனால் நாம் என்ன நினைச்சிட்டோம்னு சொன்ன, நமக்கு நன்மை என்ன, நம்ம தொழுகிறோம், இன்னைக்கு வேலை தொழுவதானே செய்யறோம், ரமலான் மாசம் வந்தா நோன்பு வைக்க தானே செய்யறோம், தான தர்மங்கள் கொடுக்க தானே செய்யறோம், ஜக்காத்து கொடுக்க தானே செய்யறோம், இதெல்லாம் நம்ம நன்மையான காரியத்துல தானே இருக்கிறோம், நன்மைகள் நாம் செய்து கொண்டுதானே இருக்கிறோம் என்று சொல்லி நன்மையை ஒரு குறுகிய வட்டத்துல வைத்துக் கொண்டு நாம் இந்த நன்மைகள் போதுமானதாக நினைத்துக் கொண்டு இந்த உலகத்தை நாம் பயணிக்கிறோம். நம்மளுடைய நிலை என்ன இருக்குன்னு சொன்னா, நாம் எதை செய்தோமோ, எந்த நன்மையான காரியங்கள் செய்கிறோமோ, அந்த நன்மையான காரியங்களில் பல குறைபாடுகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பல குறைகள் நம்ம தொழுகிறோம், எல்லா நேரத்திலும் நம்ம ஜமாத்தோட தொழுகிறோம், எல்லா நேரத்திலும் நாம் சரியான கவனமோடு அந்த தொழுகையை பேணக்கூடியவர்களாக தொழுகிறோம், எல்லா நேரத்திலும் நம்ம எல்லா மைய தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படி நம்மளுடைய தொழுகையில எவ்வளவோ பொடுப்போக்குகள் நம்ம இடத்துல இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? ரொம்ப நன்மையை செஞ்சுக்கிறோம். ஒரு நன்மைக்கு என்று ஒரு அளவுகளை வைத்துக் கொண்டு அந்த நன்மையான காரியங்களிலே இந்த உலகத்திலே நாம் போட்டி போடுவது என்பது மிக குறைவானதாக இருக்கக்கூடும். போட்டி என்பது நம்மகிட்ட இல்லை. எதுல நம்ம இடத்துல போட்டி இருக்குன்னு சொன்னா, வியாபாரத்துல போட்டி இருக்கு. நம்ம கடை பக்கத்துல ஒருத்தர் கடை வச்சுட்டாரு, ஆனாடா இனிமே நமக்கு வியாபாரம் வருதோ இல்லையோ தெரியலையே, நம்ம என்ன செய்யறது, இனிமே காலையில சீக்கிரம் தரணும், லேட்டா மூடணும், வியாபாரத்துல அவர் என்னென்ன செய்யறதோ அதை விட அதிகமான பொருட்களை நம்ம போட்டு மக்களை கவரணும், இதுல நம்ம போட்டி போவோம். இல்ல பல விஷயங்கள் எடுத்துக்கலாம். நம்ம எந்த ஒரு விஷயம் நமக்கு முன்னால
ஒருத்தர் இருக்கிறாருன்னு வைங்க, ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போறோம், வேலைக்கு போகக்கூடிய இடத்துல நமக்கு முன்னால் ஒருவர் இருக்கிறாருன்னு சொன்னா அவர் என்ன நினைப்பாரு தெரியுமா? இவரெல்லாம் வந்துட்டாங்க, இப்ப நம்மளோட அவர் பெரியாரா, இப்ப நம்மள முன்னாடி கொஞ்சம் டேலண்டானதா இருந்தா. இப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த உலகத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது உலக வாழ்க்கையில் நாம் பெரும்பாலும் போட்டிருக்கோம். ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஒவ்வொன்றும், ஒரு வண்டியை நம்ம 2 வீலர் வாங்கிட்டோம்னு வைங்க, நம்மை விட கீழே இருக்கக்கூடியவர் நம்மை விட உயர்வான ஒரு வண்டியை வாங்கினால் நமக்கு அது கொஞ்சம் கோபத்தை அதிகரிக்கிறது. நம்ம இடத்துல ஒரு செல்போன் இருக்கு, ஒரு நல்ல செல்போனா இருக்குங்களா, அதை விட உயர்வாக 1 லட்சமோ 1.5 லட்சமோ கொடுத்து ஒரு செல்போன் வாங்கிட்டாருன்னா நமக்கு கொஞ்சம் கோபம் வருகிறது. ஏன்? அதுல நம்ம போட்டி போடுறோம். இதுல இந்த மாதிரி காரியங்கள்ல போட்டி போடக்கூடிய நாம நன்மையில போட்டி போடுவது என்பது குறைவு. நன்மைதான் ஒரு மனிதனை நாளை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாம் மறந்துவிடும். நன்மை இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட கேள்வி. அவங்க கேட்கிறாங்க, நாளை மறுமை என்ற ஒரு நாள் இருக்கிறது, அந்த மறுமை என்ற ஒரு நாளிலே எல்லா மனிதர்களும் இருக்கக்கூடிய அந்த நாளிலே, மனிதர்களுடைய கண்கள் எல்லாம் நிலை கொத்தி இருக்கக்கூடிய அந்த நாளிலே, மிக கடுமையான அந்த நாளிலே, எல்லா மனிதர்களும் திடுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நாளிலே நபிமார்கள் கூட பயப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம் இருக்கிறது, அதுதான் மீசானுடைய தராசு என்று சொன்னார். இது நன்மை தீமையை எடை போடக்கூடிய அந்த இடம் இருக்கிறது, அந்த இடம்தான் நபிமார்கள் கூட பயப்படக்கூடிய இடம் என்று சொன்னார்களே. அப்ப நன்மைக்கு நம்ம எவ்வளவு கவனம் செலுத்தணும், நன்மைக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நன்மைக்காக நம்ம எந்த அளவுக்கு போட்டி போடணும், இதுல நாம் போட்டி போடுவது என்பது குறைவா என்று கேட்டால் நிச்சயமாக குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ காரியங்கள் நம்ம செய்கிறோம், எவ்வளவோ வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறது, ஆனால் அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்துகிறோமான்னு கேட்டா இல்லை தானே. ஒருத்தருக்கு இஸ்லாத்தை குறித்து நம்ம சொல்ல போறோம், அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பல இடங்களிலே இருக்கிறது. ஒரு குர்ஆன் கொடுக்கணுமா, இஸ்லாத்தை எடுத்து சொல்லணுமா, தாவா செய்யணுமா, அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதிலே சேர்ந்து கொண்டு அதிலே ஒருவராக நாம் இருக்கிறோமா, அதிலே முன்னால் போய் நாம் இருக்கிறோமா, இதிலே முண்டியிட்டு கொண்டு நாம் சொல்கிறோம் என்று சொன்னால் இல்லை தானே. அப்ப நம்ம ஒரு காரியம் வரும் பொழுது அதிலே நன்மைகள் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தால் நம்மளுக்கு என்ன இருக்கும், அதற்காக போட்டி போடக்கூடியவராக நாம் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் அது என்பது குறைவாக இருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல வாழ்ந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம் சொன்ன அப்படியே ஆப்போசிட்டா அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் எத்தனையோ விதமான நன்மைகளை செய்திருக்கிறார்கள், எவ்வளவோ நன்மைகளை செய்த அவரிடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்து என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் இருக்கு. வல் தந்துரு நஃப்ஸின் மா கத்தமத் லீக, நீங்கள் மறுமைக்காக என்ன செய்தீர்கள் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தி அல்லாஹ் சொல்றாங்க. எவ்வளவோ நன்மைகள் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இந்த இஸ்லாமிய இந்த மார்க்கத்திற்காக தன்னுடைய வீடுகளை, தன்னுடைய பொருட்களை, தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், ஊர் என்று அனைத்தையும் விட்டு விட்டு வந்த மக்கள், அந்த மக்கள் அவ்வளவு தூரத்தை தியாகம் செய்தவர்கள். அந்த தியாகம் செய்த அவர்களிடத்துலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் தந்துரு நஃப்ஸின் கத்தமத் லீக, நம்ம என்ன இந்த மறுமைக்காக செஞ்சோங்கிறத நீங்க நினைச்சு பார்த்துப்பாங்க, யோசிச்சு பாருங்க என்று சொல்றாங்கன்னு சொன்னா அந்த நன்மைகளுக்கு எவ்வளவு தூரத்தை ஆர்வத்தை செலுத்திருக்காங்க. நன்மைகள் தான் ஒரு முக்கியம். நன்மை தான் ஒரு மனிதரை நாளை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்ப்போம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றானே, ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, யார் அணுவளவு நன்மை செய்திருக்கிறாரோ அவர் நாளை மறுமையில பார்ப்பார் என்று அல்லாஹ் சொல்கிறார். அணுவளவு, குறைவதும் குறைவாக இந்த உலகத்திலே நம் கண்களால் பார்க்க முடியாத இருக்கக்கூடிய ஒரு பொருள், லென்ஸால பார்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த அணு என்பது. அந்த அளவுக்கு நீங்கள் நன்மை செய்தால் கூட நாளை மறுமையிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இதை உணர்ந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? நன்மையில போட்டி போடக்கூடியவங்களா. தபூக்குடைய போர்க்களத்துல
மிகப்பெரிய ஒரு படை தேவைப்படும். மிகப்பெரிய ஒரு படையை கூட்டிக் கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் போக வேண்டும். முக்கியமான ஒரு காலகட்டத்தில் அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு செய்யறாங்க, உங்க இடத்துல என்னென்னலாம் இருக்கு நீங்க எடுத்துக்கிட்டு வாங்க, உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கோ நீங்க எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லா மக்களும் வர்றாங்க. அவங்க இடத்துல இருக்கக்கூடிய வாகனத்தை எடுத்துக்கொண்டு பெரும்பாலான மக்கள் எல்லாம் வந்துடுறாங்க. ஒவ்வொரு வாகனத்திற்கும் 2 பேர் 3 பேர் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றி அனுப்பக்கூடிய அளவில மக்கள் எல்லாம் வந்தாங்க. அப்படி வரக்கூடிய மக்களிடத்துல கூட சில பேர் அந்த வாகனம் இல்லாமல் இருப்பாங்கல்ல, சில பேர் பரம ஏழையாக இருப்பாங்கல்ல, ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருப்பாங்கல்ல, அவர்களும் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க எங்களையும் கூட்டிட்டு போங்க. இது வந்து 9வது அத்தியாயம் 92வது அத்தியாயத்துல வாசகத்துல வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அந்த மக்கள் கேட்கக்கூடிய அந்த செய்தியை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லிக்கிறான். அல்லாஹ் சொல்றான், வாகனம் கேட்டு உங்க இடத்துல அந்த மக்கள் வர்றாங்க, அவர்களை ஏற்றி அனுப்புவதற்கு உண்டான அந்த வாகன வசதி உங்க இடத்துல இல்லாமல் இருக்கிறது. வாகனத்தை கேட்டு உங்க இடத்துல வர அந்த வாகனத்தை ஏற்றி அனுப்பக்கூடிய வசதி உங்க இடத்துல இல்லாம இருக்கு. ஆனால் அதற்காக வருத்தப்பட்டு கொண்டு அவங்க போறாங்க பாருங்க. அந்த செய்தியை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நல்வழியில் செலவிடுவதற்கு எங்களிடத்துல எதுவுமே இல்லையே என்ற அந்த வருத்தத்துல அந்த மக்கள் திரும்பி போறாங்க. தண்ணீர் சிந்தி கொண்டு திரும்பி போவதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லியிருக்காங்க. என்ன நினைக்கிறாங்க அவங்க? நினைக்கிறாங்க பாருங்க, எங்கிட்ட வாகனம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, எதுவுமே இல்லை, இதை எங்களால் கொடுப்பதற்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுப்பதற்கு எதுவுமே இல்லையே என்ற அந்த ஏக்கத்துல கண்ணீர் வடித்துக் கொண்டு அந்த மக்கள் போறாங்கன்னு சொன்ன இவங்களுடைய நிலையை நினைச்சு பாருங்களேன். இவங்க என்ன நினைச்சாங்க, எதை நினைத்து கொண்டு வந்தாங்க? நம்ம எப்படியாவது போயிடணும், எப்படியாவது போய் நம்ம கலந்துக்கணும், நம்மளுடைய பங்கு இதுல இருக்கணும் என்று நினைத்து கொண்டு வந்தார்களே, அவர்களிடத்துல எதுவுமே இல்லை. என்ன இருந்துச்சு அவங்களிடத்துல? அவங்களுடைய உள்ளத்துல நன்மை என்ற ஒரு உள்ளத்துல என்ன இருந்துச்சு? நம்ம போய் கலந்துக்கணும், இதுல நம்ம கலந்து கொண்டு நன்மை அடையணும், நாளை மறுமையில சுருக்கத்தை அடையணும் அந்த சிந்தனை அவங்களுடைய உள்ளத்துல ஆழமாக வேரூன்றி இருந்துச்சு. அப்படியே சிந்திச்சு பாருங்க, நம்ம இடத்துல இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா வாங்க, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில தான் நம்ம போறோம். ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ எத்தனையோ விஷயங்கள் நடக்கிறது. இந்த சமுதாயத்தில் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பல்வேறு விதமான கொடுமைகள் நடக்கிறது. அவர்கள் அடித்து துன்புறுத்தப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், அவர் வீடுகள் இடிக்கப்படுகிறது. வேறுபட்ட பாதிப்புகள் வரக்கூடிய இந்த மக்களுக்கு ஆதரவாக எப்பேற்பட்ட கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக களம் காண்பதற்கு வாருங்கள் என்று நாம் மக்களை அழைக்கும் பொழுது எத்தனை பேர் நம்ம இதை கலந்துருவோம்? கூட்டம் அதிகமாயிடுச்சு, வேன் நிறைஞ்சிருச்சு, கூட்டிட்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிளையில இருந்து அதையெல்லாம் நிறைந்து மக்கள் காணப்படுகிறார்கள். மிகப்பெரிய அளவுல வேன் ஃபுல் ஆயிடுச்சு, ஒரு 10 பேருக்கு இடம் இல்லைன்னு சொன்னா இந்த வருத்தத்துல நாம வீட்டுக்கு போவோமா? நாம என்ன நினைப்போம்? அப்படின்னு தான் பெரும்பாலும் நினைப்போம். பெரும்பாலும் நம்மளுடைய உள்ளத்துல என்ன இருக்குன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை இழந்து விட்டோமே என்று அந்த வருத்தத்துல அழுகையில நம்ம போவோமா? ஏன் தெரியுமா? நாளை வறுமையில கிடைக்கக்கூடிய அந்த நன்மையை கொடுத்து நம்ம இடத்துல அந்த அச்சம், அந்த கவலை இல்லை, அந்த அந்த சிந்தனை நம்ம இடத்துல குறைவாக இருக்கிறது. நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தின் முன்னால் நாம் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட நன்மைகளோடு நாம் நிற்போம் என்ற அந்த சிந்தனைகள் நம்ம இடத்துல குறைவாக. அவங்க இடத்துல எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுவும் அவர்களிடத்துல மிகப்பெரிய பொருளாதாரத்திலே மிக பின்தங்கிய அந்த மக்கள், பொருளாதாரத்தில் அவ்வளவு கம்மியாக இருக்கிறோம். இவர்களுடைய வாழ்க்கையை போல நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தால் கூட நாம பல மடங்கு மேல இருக்கோமே நம்ம வசதி வாய்ப்புல. அவ்வளவு மிகப்பெரிய ஏழ்மையாக இருந்த அண்ணன் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளாதாரத்தையுமே வாரி வழங்கக்கூடியவராக இருப்பார். ஏன்? நன்மைக்கு போட்டு போடக்கூடிய அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நபராக இருந்தார். வேறுபட்டவர்களாக அண்ணன் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இவ்வளவு பெரிய வழிகாட்டி இருக்கிறார்களே, இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் அண்டை நாட்டிற்கு அவங்க ஒரு படை தளபதியாக அனுப்பி வைக்கிறாங்க. அந்த
அந்த மக்களுக்கு தலைவராக அனுப்புகிறார். அப்ப போகும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி, உங்களுடைய மரணம் வரைக்கும் நீங்கள் இதை பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஒரு பிரார்த்தனை சொல்லி தராங்க. அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நீங்க கேளுங்க, அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. இறைவா, அல்லாஹும்ம இன்னி, இறைவா நிச்சயமாக, அலா திக்ரிக உன்னை நான் நினைவு கூறுவது, வ ஷுக்ரிக உனக்கு நான் நன்றி செலுத்துவது, வ ஹுஸ்னி இபாதத்திக உன்னை நான் அழகான முறையிலே வழிபடுவதற்கும் எனக்கு இறைவா உதவி செய்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த பிரார்த்தனை அவருடைய மரணம் வரைக்கும் அவர்கள் செய்தார்கள். ஏன்னு சொன்னால் இது நமக்கு நாமும் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய பிரார்த்தனை, நம்முடைய நன்மைகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை. நம்ம அவ்வளவு வீக்கா இருக்கும், நம்மளுடைய தொழுகையில பெரிய அளவில் வீக்கா. நாம் நம்முடைய தொழுகையை சரியான முறையிலே அழகான முறையிலே அமைத்துக் கொள்வது என்பது குறைவுதான். நம்மளுடைய தொழுகையை இன்னைக்கு நம்ம ஃபஜ்ருடைய தொழுகையை எடுத்து பார்த்தால் நாம் பல நபர்கள் அந்த ஆப்ஷன் தான். தொழுகையிலே அவ்வளவு ஆப்ஷன் வந்தோமா, ஃபஜ்ருடைய தொழுகை நேரத்துக்கு தொழுது இருக்குமா, அதுல சில பேர் நம்ம ஒதுங்கி இருப்போம். அப்படியே ஒதுக்கி பார்த்தா இவ்வளவு பெரிய பாதிப்புகளை நாம் இருக்கிறோம் தெரியுமா. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாராச்சு, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சுட்டானே, நீங்கள் தான் சொர்க்கவாதியாச்சு, உங்களுடைய கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பெற வேண்டுமா? வீரநாயகம் சொல்லாத கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை எப்படி இருந்தது பாருங்க. ஒப்பிட்டு பார்த்தா நம்மளாம் ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் நம்மளுடைய அனைத்து விதமான நன்மைகளையும் அதிகரிக்கிறது. நாம் அதிகமாக ஒருவர் செய்கிறாரா அவரை விட நான் சிறப்பா செய்யணும், இன்னொருவர் செய்கிறாரா அவரை விட நான் அதிகமா செய்யணும். இப்படிப்பட்ட நன்மை அவர் செஞ்சுட்டாரு, இல்ல நான் இந்த மாதிரி நன்மையை கூடுதலா செய்யணும். இவர் பள்ளிவாசலுக்கு முன்னாடி வராரா, இல்ல அவருக்கு முன்னால நான் வரணும். ஜும்மாவுடைய தொழுகையிலே அவர் ஒட்டகத்துடைய நன்மை அடைஞ்சிட்டாரா, இல்ல அடுத்த வாரம் எப்படியாவது அவரை நான் முந்திவிட வேண்டும். இப்படி எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நன்மைக்கு முந்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 7 சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், எல்லா நன்மைகளும் நாங்க செஞ்சுக்கிட்டு தான், ஆனா பணக்காரர்கள் இருக்கிறாங்க, அவங்க எங்களை விட கூடுதலாக நன்மை செய்கிறாங்க, எங்களை விட அதிகமாக நன்மை செய்கிறாங்களே என்று கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஏன்? அவங்க இடத்துல இருந்த அந்த போட்டி தான், அவங்க இடத்துல இருந்த அந்த நன்மையின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பொறாமை தான். நன்மை இவங்க இவ்வளவு செய்கிறாங்களே, நன்மை இவங்க இவ்வளவு சேகரிக்கிறாங்களே, இவங்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருந்தா அதை வாரி வழங்குறாங்களே என்ற நோக்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சில திக்ருகளை சொல்லி கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க என்று சொல்லி கொடுத்தாங்க. இது உங்களுக்கு அவர்களோடு போட்டி போடக்கூடிய நன்மையாக இருக்கும் என்று சொன்னார்கள். நன்மைக்கு அதிகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. பிறகு சில நாட்கள் செல்கிறது, அவர்களும் அந்த பணக்காரர்களும் செல்வந்தர்களும் அதே போல அந்த திக்ருகளை செய்ய ஆரம்பிச்சோம். இந்த ஏழைகளுக்கு இன்னும் பதட்டம் அதிகமாகும். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க எதை சொல்லி கொடுத்தீங்களோ அந்த பணக்காரர்கள் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படிப்பட்ட நன்மையை அவங்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க என்று சொன்ன உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு உண்டான ஒரு அருட்படை தான், மாற்றங்கள் அருட்படை தான், அல்லாஹ் நன்மையை கொடுத்துருக்கிறார். அதற்கு போட்டி போடக்கூடிய வகையில் இன்னும் பல நன்மைகளை சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் உங்களுடைய சகோதரனை கண்டார், உங்களோடு இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரனை நீங்கள் கண்டார், லேசா ஸ்மைல் பண்ணுங்க, சிரிங்க, ஒரு புன்முறுவல் செய்யுங்க, அது கூட உங்களுக்கு தர்மம் தான், நன்மை தான். வழியில ஏதாவது ஒன்று கிடைக்கிறதா, கல்லோ முள்ளோ கிடைக்கிறதா, அதை எடுத்து போகமா போடுங்க, அதுவும் உங்களுக்கு நன்மை தான். இப்படி நன்மைகளை குறித்து அதிகமாக நமக்கு மார்க்கம் வலியுறுத்துகிறது. நாளை மறுமையிலே நாம் சொர்க்கம் செல்வதற்கு மிக அவசியமான ஒன்றாக இந்த நன்மை இருக்கிறது. இந்த நன்மைக்காக போட்டி போடக்கூடிய அந்த உள்ளத்தையும் சிந்தனையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அதிகப்படுத்துவானாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை